நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப யூனிக்கான அமாவாசை வெண்பூசணி சாம்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலஃபண்ட் யாம், அதாவது சேனைக்கிழங்கு பொரியல் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/3 கப் தூர் தால் எடுத்துக்கலாம். அதாவது தூரம்பருப்பு ஒரு 80 கிராம் 2-3 தடவை நல்லா கழுவிக்கலாம். நீங்கள் பாசிப்பருப்பு கூட போட்டுக்கலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிட்டு இதில் மஞ்சத்தூள் போடுவோம். நீங்கள் ஆயில் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 4 விசில் விட்டு எடுத்துடலாம். நல்லா வெந்துடும். நீங்கள் ஓப்பனில் வேக வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வேக வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை ஜென்டிலாக மசிச்சுக்கலாம், அதாவது 1-2 மட்டும் மசிச்சுக்கலாம். ரொம்ப அந்த பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப மசிக்க வேணாம். ஆல்ரெடி இது வெந்துருச்சு. இப்போ ஒரு சின்ன வெண்பூசணி எடுத்துக்கலாம். வெண்பூசணிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிஞ்சு, ரொம்ப சீக்கிரமாக வந்துடும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கட் பண்ணிவிட்டு தோல் எடுத்துகிட்டு விதையை எடுத்துகிட்டு நம்ம ஒரு க்யூபாக கட் பண்ணிடலாம். இதில் நீங்கள் அந்த ஒயிட் பார்ட்டை ரொம்ப எடுத்துடாதீங்க, அப்புறம் அது வீணாக போயிடும். இது சின்ன வெண்பூசணிங்கிறதுனால விதை கூட ரொம்ப இருக்காது. இது பார்த்திங்கன்னா அமாவாசை டைமில் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காய் யூஸ் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் கூட்டு வைக்கலாம், பொரியல் வைக்கலாம், இது மாதிரி நீங்கள் அரைச்சி விட்ட சாம்பார் வைக்கலாம். நார்மலாக இது பார்த்திங்கன்னா அமாவாசை எப்போ வைப்பாங்க. எக்ஸ்ட்ரா நான் பொரியல் பண்ணுறது எக்ஸ்ட்ரா வீடியோக்காக தான் நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா இதே சாம்பாரை நீங்கள் குக்கரில் வச்சு கூட பண்ணலாம். குக்கரில் வைக்கும்போது சின்ன வெங்காயம் அப்புறம் கறிவேப்பிலை எல்லாம் போட்டு எல்லாம் தாளிச்சு விட்டதுக்கப்புறம் இதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துவரம்பருப்பு போட்டு ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஆனால் என்னென்னா குக்கரில் வைக்கும்போது இது குழஞ்சிடும். ஸோ இந்த ஒயிட் பம்கின் பார்த்திங்க அப்படின்னா நல்லா குளிர்ச்சியானது. இதுலேயே நீங்கள் ஹல்வா கூட பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்தளவு கட் பண்ணால் போதும். நம்ம வறுத்து அரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறம் வரமிளகாய் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த வெண்பூசணி சாம்பாரோட பேஸுன்னு சொல்லலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம வறுத்தே ஆகணும். இதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போடலாம். அதையும் போட்டுட்டு நம்ம லைட் ப்ரௌனாக நல்லா வதக்கணும். அப்படின்னா அந்த பேஸ்ட்டுக்கு உண்டான அந்த மசாலா நமக்கு ரெடி ஆகிடும். இதெல்லாம் வேணாம், உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இல்லை தேங்காய் எல்லாம் கூட போடாமல் நீங்கள் அப்படியே அரைச்சி அப்படியே போட்டுக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் போட்டால் போதும். ஸோ இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும். இதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா பச்சையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. தேங்காய் பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் தேங்காய் இல்லாமல் கூட அரைச்சி ஊற்றலாம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டுட்டு இதை நம்ம அரைச்சி நம்ம போட போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட அம்மி இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் அம்மியில் கூட அரைச்சிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடுகு இதெல்லாம் போட்டுட்டு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வதக்கணும். இதில் பார்த்திங்கன்னா பூண்டு போட மாட்டோம் நம்ம யூஸ்வலாக. பெருங்காயம் ஒரு 1 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்புறம் கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது நம்ம மிளகாய் கொஞ்சம் குறைவாக போகிறது ரொம்ப நல்லது கூட. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா உப்பு போடுறேன். உப்பு போட்டால் தான் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். இதுக்கப்புறம் நான் வெந்தயப்பொடி போடுறேன். நான் ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தனால வெந்தயப்பொடி. இல்லைன்னா நீங்கள் ரோஸ்ட் பண்ணி வெந்தயத்தை ரோஸ்ட் பண்ணி குட்டி அம்மியில் கூட அரைச்சி போட்டுக்கலாம், இல்லை மிக்சியில் அரைச்சி போட்டுக்கலாம். இது ஒரு 50 செகண்ட்க்கு வதக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு. அப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான். இது நீங்கள் சாஃப்டாக வரைக்கும் வதக்கி ஆகணும். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா கட் பண்ணி வச்சு அந்த பம்கின் வெண்பூசணியை போட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்குவோம். ஏன்னா நான் சின்ன வெண்பூசணி போடுறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கொஞ்சம் பெரிய பூசணிக்காயை அறுத்து போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அவ்வளோதான். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கிடும்.
நம்ம ஓப்பனில் வச்சாலும் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த பம்கின் வந்து ரெடி ஆகிடும். இது கூட நீங்கள் வந்து கேரட் போட்டுக்கலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். பட் அமாவாசை அப்படிங்கிறது ஒயிட் பம்கினில் மட்டும்தான் பண்ணுவாங்க அமாவாசை அன்றைக்கி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், இது வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். மிளகாய் தூள் எல்லாம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு அந்த மசாலாவோடு சேர்த்து வெள்ளை பூசணியை நல்லா வதக்கணும். இப்போ தண்ணி ஊற்றுறோம். ஒரு 2 கப் தண்ணி ஊற்றலாம். ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடும். ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸோ இது நல்லா வெந்துடுச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக. ஒரு காய் எடுத்து பார்க்கலாம். ஸோ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட், தேவையான அளவு தண்ணி, ஒரு 1.5 கப்லேருந்து 2 கப் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். இதுக்கப்புறம் நம்ம புளியை வந்து ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். ஒரு 1 இன்ச்சு புளியை அதையும் கரைச்சிட்டு ஊற்றிடலாம். ஸோ இந்த புளியோட பச்சை வாசம் போனால் போதும், பச்சை வாசனை. அதுக்கு வந்து ஒரு 3 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். இதுக்கப்புறமா வந்து நம்ம பாயில் பண்ண துவரம்பருப்பு இதில் போட்டுடலாம். ஸோ மொத்தமாகவே பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கிறதுக்கு ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதுக்கு மேலே வந்து கொதிக்க வேணாம், ரொம்ப இது வந்து கொதிக்க வேணாம். இதுக்கப்புறம் சாம்பார் மிளகாய் பொடின்னு ஒன்று இருக்குது, நீங்கள் அதை போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த சாம்பார் மிளகாய் பொடியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்துருக்கும். கொத்தமல்லி, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து வெள்ளைக்கண்ணையில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க. இது கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுற சாம்பார் மிளகாய் தூள். இது இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா வேணாம். இதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இதை போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வேணும்னா நம்ம சீசனிங் வந்து கடுகு, வரமிளகாய் தாளித்து, பெருங்காயம் தாளித்து கொட்டலாம். பட் அதெல்லாமே வந்து ஆப்ஷனல் தான், நெய் போட்டு தாளித்து கொட்டுறது எல்லாமே. ஸோ இவ்வளோ தான் பர்ஃபெக்டான வெண்பூசணி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இட்லி, ரைஸ், தோசை, பணியாரம், உப்புமா, பொங்கல் எல்லாத்தோடையும் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு பொரியலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு, கறிவேப்பிலை, பெருங்காயம், அவ்வளோதான். இதையும் நம்ம நல்லா வதக்கலாம். இதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த சேனக்கிழங்கு நம்ம ஊற வச்சுருக்கோம். புளி, மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு 30 நிமிஷம் தண்ணியை வடிச்சிட்டு போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஏன் வந்து புளி போடுறோன்னா, நம்ம இந்த சேனக்கிழங்கெல்லாம் சாப்பிடும்போது தொண்டையை வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட, ஆனாலும் தொண்டையை பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது போகணும் அப்படின்னா இது மாதிரி புளி தண்ணியில் ஊற வைக்கணும். ஸோ இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமானது, நீங்கள் ஊற வச்ச தண்ணியை குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அந்த தண்ணியிலேயே வந்து அது போயிடும். ஸோ அதனால் தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து போடுங்க. இது வேகிறதுக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான தண்ணி தான் ஊற்றி வேக வைக்கணும். ஸோ பாருங்கள், ஒரு கப் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது மூடி வச்சு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். நம்ம எப்போவுமே சேனக்கிழங்கு புதுசாக வந்து இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 4 நாள் அப்படியே வெளியே வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தொண்டையை பிடிக்கிற அந்த இது போயிடும். அந்த புளி தண்ணியும் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த இதையும் எடுத்துரும். ஸோ தண்ணி நமக்கு சுண்டணும். தண்ணி வற்றினதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு பண்ணுறது கிடையாது, நான் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அமாவாசை வெண்பூசணியோடு சேர்த்து நான் இதை வந்து செஞ்சதுனால நான் இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம் அமாவாசை அன்னைக்கு, அது உங்களோட விருப்பம். ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி போட்டால் டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது ரைஸோடு தான் ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு யூனிக்கான இன்ஸ்டண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபீஸ் வேணும்னா ஸ்டீம்டு சேனலையும் க்ரியேட்டிவ் வேர்ல்டு சேனலையும் நீங்கள் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக கொடுத்துருப்போம்.